சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையில் 16 வீதிகள் வழியாக 2.5 கிலோமீட்டர் தூரம் வரை RSS அணிவகுப்பானது அமைப்பின் தென் பாரத தலைவர் வன்னியராஜ் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் கண்ணன். வணக்கம். தற்பொழுது சேலத்தில் இளம்பிள்ளை பகுதியில் 2.5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் செல்லக்கூடிய RSS அணிவகுப்பானது அமைப்பின் தென் பாரத தலைவர் வன்னியராஜ் தலைமையில் தொடங்கி நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. இதில் எவ்வளவு பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள், மேலும் பாதுகாப்பு உள்ளிட்ட ஏற்பாடுகள் எல்லாம் எவ்வாறாக இருக்கின்றன, நிலவரங்கள் என்ன? RSS பேரணி துவங்கியது. இந்த பேரணி காக்காபாளையம் மெயின் ரோடு வழியாக இளம்பிள்ளை சந்தைப்பேட்டை வழியாக 16 வீதிகள் வலம் வந்தது. இந்த பேரணியை பொதுமக்கள் சாலையோரமாக நின்றும் தங்கள் வீடுகளில் மாடியில் நின்றும் வரவேற்றதோடு மலர் தூவி ஆசியும் பெற்றனர். அது மட்டுமின்றி வருகிற இடமெல்லாம் இந்த பேரணிக்கு அமோகமாக வரவேற்பு இருந்தது. பேரணியை முன்னிட்டு இளம்பிள்ளையில் சங்ககிரி DSP ராஜா தலைமையில் 400 போலீசார் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த பேரணியில் 6 அணிகளாக ஒவ்வொரு அணிகளில் 80 பேர் என்ற வகையில் 500 பேர் இந்த பேரணியில் அணிவகுத்து வந்தனர். இந்த பேரணியானது 16 வீதிகள் வழியாக தற்போது 10வது வீதியில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. பேரணி பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள காளியம்மன் கோயிலில் அமைக்கப்பட்டுள்ள மேடையில் பேரணி நிறைவுறுகிறது. 3:31 மணிக்கு துவங்கிய பேரணி 5:35 மணிக்கு முடிக்க இந்த பொறுப்பாளர்கள் திட்டமிட்டுள்ளனர். ஆனால் பேரணியானது தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. தற்போது விழா மேடை 3 வீதிகளில் திட்டமுள்ளதால் 5:10 மணி அளவில் பேரணி முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரிட்டா, நன்றி கண்ணன், விவரங்களை வழங்கியமைக்கு.